ஹாய், நம்ம இன்றைக்கி ப்ரோக்கன் கிளாஸ் ஜெல்லி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இந்த ஜெல்லி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இது ரெண்டு பேக்கெட் இருக்கும். இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு. மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதை நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு லைட்டாக சூடானோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு 3 பவுல் எடுத்துக்கலாம். அதில் கலர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றில் ரெட் எடுத்திருக்கேன், இன்னொன்றில் ஒன்றும் போடலை, இன்னொன்றில் க்ரீன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி அது பிங்காக இருக்குன்னு நான் பிங்காகவே இருக்குன்னு விட்டுட்டேன். இது நல்லா ரெட் கலரில் வந்துச்சு. இது நார்மல் பிங்க் கலர். இது கொஞ்சம் டார்க் க்ரீனாக பண்ணிட்டேன். இது ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட விட்டாலே நல்லா ஜெல்லி அவுட் ஆகிடுங்க. அது ஆறட்டும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அகர் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அகர் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம பால் தான் இதில் ஊற்றி காய்ச்ச போகிறோம். அந்த அகர் கரையிறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி. இது நல்லா கரையட்டும். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி லைட்டாக கொதிக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சும்மா நார்மலாக கட் பண்ணால் போதும். நம்ம அந்த பாலில் போட்டு ஒரு டப்பாவில் தான் போட போகிறோம். நல்லா சும்மா கட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இது இப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஏர் டைப் கண்டெய்னரில் எடுத்து நம்ம கலர் செஞ்சோம் இல்லைங்களா ஜெல்லி, அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எல்லா கலரும் தெரிகிற மாதிரி. இப்போ நம்ம காய்ச்சின பால் உள்ளே ஊற்றிடலாம். மேலே இருக்கிற நுரையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருங்க. ஒரு 1 hour கிட்ட வச்சு எடுத்துட்டேன்னா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு கமுத்திடலாம். அவ்வளோதான், ஜெல்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, நம்ம இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். பை.